இன்றைய வாழ்வின் பரபரப்பிற்கு பெரிதும் காரணம் வீட்டுச் சூழலா வெளிச்சூழலா? முனைவர் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் தலைமையில் ஈரோடு சூப்பர் ஜோடி நிகழ்ச்சி சென்ற வார தொடர்ச்சி. பரபரப்பான வாழ்க்கைக்கு காரணம் வீட்டுச் சூழல் தாங்க. என்னோட சகோதரி சொன்னாங்க, குடும்பம்தான் கோயில். அவங்க கணவர் என்ன சொன்னாங்கன்னா, பெரிய கடவுள் அதாவது பெரிய சாமி, குழந்தைய குட்டி கடவுள் அதாவது குட்டி சாமி. சின்ன சாமி அதான் சொன்னேன் நானு. ஆசாமி எல்லாம் சாமியா நினைச்சா உங்களுக்கு டென்ஷன் தானே வரும். அத சொல்லுங்க, ஆசாமியா சாமியா நினைக்காதீங்க. பெண்கள்லாம் கோயிலுக்கு போறோம், எந்த பொண்ணு எனக்கு பணம் வேணும்னு அதிகமா கும்பிட்டதா எனக்கு தெரியல. ஏன் புருஷனுக்கு புத்திய கொடு, ஏன் பிள்ளைகளுக்கு புத்திய கொடுன்னு வேணும்னா பொம்பளைங்க தான் ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. என்ன புத்தி இல்லாத புருஷனையா கட்டி வச்சுட்டாங்க எல்லாருக்கும்? அதிகமான புத்தி இல்ல, எங்களோட புத்திக்கு தகுந்த மாதிரி யோசிக்கிற புத்தி. அதனாலதான் பொண்ணு பார்க்க போறப்ப அந்த கணவன்கிட்ட சொல்லிவிடுவாங்க, நல்ல பையனா பாருங்க, என் கதி என் பிள்ளைக்கு வந்துடக்கூடாது, இடமா கொண்டு கரடிட்ட பிடிச்சி கொடுத்த மாதிரி. வீட்டிலன்னு பார்த்தீங்கன்னா கணவனோட டென்ஷன், குழந்தையோட டென்ஷன், அம்மாவோட டென்ஷன், மாமனாரோட டென்ஷன், மாமியாரோட டென்ஷன். என்னை பொறுத்த வரைக்கும் மாமனார் மாமியார் இல்லைங்க. சரிங்க. அம்மா மட்டும் என் கூட இருக்காங்க. அவங்க எப்படின்னா 4 மாமியாருக்கு சமம் இருக்கிறாங்க. எங்க வீட்டுக்காரர் பாத்தீங்கன்னா 10 நாத்தனாருக்கு சமம். அடடா, என்ன இவ்வளவு ஈக்குவலான குடும்பமா இருக்கு. அம்மாவுக்கு தகுந்த மாதிரி என்ன மாத்தி, குழந்தைக்கு தகுந்த மாதிரி என்ன மாத்தி, கணவருக்கு தகுந்த மாதிரி என்ன மாத்தி, என்னோட கேரக்டர் என்னன்னு தெரியாம போச்சுங்க தலைவரே. என்னங்க சத்யராஜ் ஸ்டைல்ல பேசுறீங்க? நான் வேலைக்கு போறதுனால காலையில பாத்தீங்கன்னா ஒரு 5:30 மணிக்கு எந்திரிச்சிடுவேன். எந்திரிச்சிட்டு குழந்தைங்கள போய், ஐயோ கண்ணுங்களா எந்திரிங்க டைம் ஆயிடுச்சு அப்படின்னு எழுப்பேன். உடனே ஒரு குரல், மணி இங்க வா, கதவை சாத்திட்டு போ, நான் தூங்கிட்டு இருக்கேன்ல, எனக்கு சத்தம்னா பிடிக்காது இல்ல அப்படிம்பார். பக்கத்து வீட்டுல சத்தம் போட்டா பிடிக்காது, எங்க வீட்டு நாய் குலைச்சா பிடிக்காது, நாங்க பேசினா பிடிக்காது. ஆனா எங்க வீட்டுல சத்தம் போடுறதுக்கு ஒரே ஒரு உரிமை எங்க வீட்டுக்காரு தாங்க. சத்தம் போடக்கூடாதுங்கிறத சத்தம் போட்டு சொல்றவர் ஒரே ஆள் இவர்தான். ஆமா. சரி, இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி நானும் கதவை சாத்திட்டு அங்கேருந்து போய் அதுங்களை ஸ்கூலுக்கு எப்படியோ ஒரு வழியா தாட்டி விட்டுருவோம். சமையல் வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு குளிச்சுட்டு நான் போய் தோசை சுடுவேன். தோசை சுட்டோன்னு வருவார் அங்கேருந்து, இது என்ன கல்லில் தோசையா, சிச்சி இந்த நாத்தம் இருக்கு, நீ சாப்பிடு. அது உடனே நீங்க சாப்பிடுங்க. அப்புறம் சில பேர் அதெல்லாம் விருந்தாளுக்கு எடுத்து வச்சிருப்பாங்க, யாராவது வருவாங்கடா பேசாம அப்படின்னு சொல்லி. இதுக்கு முதல்ல என்ன பண்ணுவார் தெரியுங்களா, காஃபி குடிக்கிறேன், சரி வந்துட்டாரே காஃபி சாப்பிடலான்னு சொல்லிட்டு நானும் ஒரு ஃபில்டர் காஃபி போட்டுட்டு வந்து காஃபி கொடுப்பேன். உடனே அவர் என்ன பண்ணுவார், அப்படி காஃபியை குடிச்சிட்டு என்னை பார்ப்பார், இது காஃபியா இல்லை டீயா அப்படின்னு கேட்பார். 2 கலந்தது மாதிரி இருக்கே அப்படிம்பார். எனக்கு அப்போ ஒரு சினிமா பாடல் ஞாபகம் வரும், கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த மனிதன் தானோ அப்படிங்கிறது. நிறைய பொம்பளைங்க நினைச்சிருப்பாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. என்னவோ ஒரு தைரியத்துல இங்க நான் சொல்லிட்டேங்க, ஐயா நீங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டேன். சரி இது முடிச்சோடனே சரி டிஃபன் பண்ணலாம், அதான் குளிச்சுட்டு டிஃபன் பண்ணலான்னு டிஃபன் பண்ணோன்னு அந்த கல் தோசை வருங்க. சரி இந்த தோசை பிடிக்கல, இன்னைக்கு நல்லா சூப்பரா சாம்பார் வச்சிருக்கோம், சரி நம்ம வந்து மசால் தோசை போடலான்னு போட்டா ஒரு டேபிள தட்டி, உனக்கு தெரியுமா யூனோ வாட் இஸ் காம்பினேஷன் அப்படின்னு. எனக்கு இந்த காம்பினேஷன்ங்கிற வேர்ட் டிக்ஷனரியில பார்க்க கூட பயமா இருக்கவர் என்ன மிரட்டி சரி தோசைக்கு சட்னி தான் அப்படிம்பாரு. நீங்க இந்த ப்ரோக்ராம் முடிச்சோன்னே எங்க வீட்டுக்கு வரீங்க, அம்மி தேஞ்சே போயிடுச்சுங்க, அதை கொத்துறது கூட ஆள் இல்லாம நானே கொத்திட்டு இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுடுச்சு. ஏன்னா அவருக்கு அம்மியில வச்சு அரைச்சாதான் பிடிக்கும். சரி இப்படி கேட்கிறாரேன்னு சொல்லிட்டு நானும் தேங்காயை வச்சு மாங்குன்னு அரைச்சி வச்சா அன்னைக்கு ஊத்தப்பம் போட்டு, ஆஹா நம்ம வீட்டுக்காரர் நம்மளை புகழ்ந்துருவாருன்னு ஊத்தப்பம் போட்டு வைப்பேன். உடனே அதை பார்த்துட்டு, நேற்றுக்கு தானே இந்த காம்பினேஷனை பற்றி சொன்னேன், யாராவது ஊத்தப்பத்துக்கு சட்னி சாப்பிடுவாங்களா, என்ன சாப்பிடுவாங்க, சாம்பார் அப்படிம்பார். காஷ்மீரில் கூட அந்த பிரச்சனையை தீர்த்தலாம், எங்கள் வீட்டு காம்பினேஷன் பிரச்சனை இந்த 23 வருஷமா தீர்க்கவே முடியலைங்க. இப்படி ஒரு சூழ்நிலை முடிஞ்சோடனே அவசரமாக கிளம்புவார். நானும் கேரியரில் சாப்பாடெல்லாம் போட்டு, காரில் போகிறேன்னா காரை துடைக்கணும், பைக்கில் போனால் பைக்கில் துடைக்கணும், பைக்கை போய் தொடச்சி சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு செருப்பை தொடச்சி வாட்ச் எடுத்து கொடுத்து செல்ஃபோனை எடுத்து கொடுத்து இவ்வளவையும் வரன்னு செஞ்சு கொண்ட கொடுத்தோன்னே எங்கள் அம்மா அப்படியே நின்று பார்த்துட்டு இருப்பாங்க, இவ்வளவு செஞ்சியே இந்த பைக்கை ஓட்டிட்டு போய் விட்டுருக்க கூடாதா. எனக்கு இன்னும் கொஞ்சம் உச்சக்கட்ட டென்ஷன் வரும். இவ்வளோ டென்ஷன்லையும் நம்ம அம்மா நம்மள சொல்றாங்கன்னா, ஏன் புருஷனை திட்ட எனக்கு மட்டும்தாங்க உரிமை, எங்க அம்மா திட்டக்கூடாது. நாங்க அடிப்போம் திட்டுவோம் எல்லாம் செய்வோம், அது எங்களுக்கு எங்களோட சுதந்திரம். விட்டு கொடுப்போமா, நாங்க வந்து வேற யாரும் அடிக்கிறத பொறுக்க மாட்டாங்க. அதனால அது ஒரு டென்ஷன் எனக்கு. அதான் ரோட்ல போட்டு ஒரு பொண்டாட்டி அடிச்சுட்டு இருந்திருக்கான், சுத்தி வந்து ஏயா பொம்பளை போட்டு அடிக்கிறேன்னு இருக்காங்க. ஏயா இதுக்கு இப்படி சொல்றீங்களா, இத்தனை நாளே நீ வீட்டுல ஓட்டு அடிச்சாலே எவனாவது வந்து கேட்டீங்களா. அன்னைக்கு ஒரு நாள் பாத்தீங்கன்னா
எக்ஸ்ட்ரா மேக்கப் போட்டார். எதுக்குடா எக்ஸ்ட்ரா மேக்கப் போடுறாரு, சென்ட் போடுறாரு, அப்படியே டிப் டாப்பாக கிளம்புனாருங்கய்யா. உங்களை மாதிரி ஒரு வெள்ளச்சட்டை அப்படி இப்படி போட்டு கிளம்புனார். ஓஹோ, போர்டு மீட்டிங் ஏதாவது இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நானும் சரி பாவம் கிளம்பட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹெல்ப் பண்ணுறேன். அப்படியே ஸ்ப்ரே பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு டிவி முன்னாடி போய் உட்கார்றாரு. மனசுல நினைச்சிட்டேன், டிவிக்காயா இந்த ஆர்ப்பாட்டம், இவ்வளோ நேரம் மேக்கப் போட்டாருன்னு. கிரிக்கெட் மேட்ச் சரி ஒரு உட்காந்து பாக்குறாரு. நம்ம குறுக்க இப்ப டிவி இப்படி இருக்கும், நம்ம இந்த பக்கம் உட்காந்து பாப்பாரு. அப்படி குறுக்க போனாக்க இப்படி பாப்பாரு, அப்படி பாப்பாரு. உடனே போச்சு, உன்னாலதான் அவங்க அவுட் ஆனாங்க, நீ போ அப்படின்றாரு. ஐயோ, நான் என் பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும் கூட நான் குறுக்க போனதானா, என் குழந்தைங்க ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னு கூட நான் இப்படி வேண்டது கிடையாது. ஆனா இவரே பார்க்கறதுனால இந்தியா ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு வேண்டது தாங்க ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா நம்ம ஆளுங்க எனக்கு என்னமோ அது நீங்க என்ன வேணாலும் நடக்க மாட்டேங்குது. போன வாரம் கேப்டன் பேட்டி கொடுக்குறாரு, டெண்டுல்கரை நம்பி ஒன்றும் நாங்கள் இல்லை, நாங்களாக தோற்போம் அப்படின்னு. சரி பாப்போம். பரபரப்பிற்கு பெரிதும் காரணம் வீட்டுச் சூழலே. திருமதி மணிமேகலையின் இந்த விவாதம் வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு தொடரும்.